சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. ஒரு பெண்ணுக்கு இந்த புணர்வின் மூலம், ஆண் பெண் புணர்வு என்று சொல்லக்கூடிய உறவினால் ஏற்படக்கூடிய நோய்வாய் பற்றியும் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஆண் பிள்ளை பிறக்கப் போகிறது என்பதையும் நம்ம இந்த ஒரு பாடலின் மூலமும் அதன் உரையின் மூலமும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ இந்த பாட்டை கேளுங்க. எய்தி இழைத்த மதி தனக்கு நான்கில் வியத்தில் ரவிகுசன் வைதிக்கூடில் இருக்கிழந்த மாது கரிட்டம் புனர்நாளை செய்து மதிக்கோர் இருபுறமும் தீயர் இருக்க திரிக்கரிட்டம் உய்து முதையத்தான் கிரகம் ஆனாங்கிசையில் உறவானாம். நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சந்திரன், அதாவது 2ஆம் பாவம் மற்றும் 4ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் நிற்க பெற்றால் அப்பெண்ணுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும். அதாவது உடல் உறவின் போது இந்த அமைப்பு இருந்தால் அந்த பெண்ணிற்கு உடல்நலக் குறைவு ஏற்படும். மேலும் அந்த புணர்வின் போது, உறவின் போது சந்திரனுக்கு இருபுறமும் தீய கோள்கள் நின்றால் அப்பெண்ணுக்கு அரிட்டம் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, தினசரி வரக்கூடிய 1 மணி நேர கால ஓரை, அதன் அடிப்படையிலே ஆண் ஓரை காலங்களில் மற்றும் அந்த ஆண் ஓரை அம்சத்தில் ஆண் ராசியில் நிற்கக்கூடிய காலங்களில் புணர்வு அல்லது உறவு ஏற்பட்டால் அந்த காலகட்டத்திலே ஜனிக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.